நீங்கள் எக்ஸல் யூஸ் பண்ணுறீங்களா? ஆமாங்க. மேல சொல்றேன் கேட்டுக்க. சொல்லுங்க. எக்ஸலில் கேமராவை யூஸ் பண்ணி ஃபோட்டோ எடுக்க முடியும். நான் சொல்கிறேன் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஓகே, உங்களால் நம்ப முடியலன்னா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஹவு டு யூஸ் கேமரா இன் எக்ஸல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கேமரா ஃபீச்சரை எக்ஸலில் ஆட் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு ஃபைல் டேப்பை கிளிக் பண்ணுங்கள். அங்கே உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு எக்ஸல் ஆப்ஷன் அப்படின்ற டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் குவிக் ஆக்சஸ் டூல்பார் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ குவிக் ஆக்சஸ் டூல்பார் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதை மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் பாப்புலர் கமாண்ட் இருக்கா, அதில் ஆல் கமாண்ட் அப்படின்னு கொடுத்துக்குங்க. இது பார்த்தீங்கன்னா எக்ஸலோட மொத்த ஃபீச்சர்ஸும் அவைலபிளாக இருக்கும். இதில் கேமரா அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இங்கே கேமரா அப்படின்ற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டுங்க. அதை கிளிக் பண்ணி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எக்ஸலில் எந்த டேப்பில் எந்த குரூப்பில் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்றத சூஸ் பண்ணோம். ஸோ நான் ஒரு நியூ குரூப் அப்படின்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த நியூ குரூப்பில் நீங்கள் கேமராவை ஆட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஆட் ஆகிடும். ஸோ நீங்கள் ஏற்கனவே இருக்கிற குரூப்லேயும் கேமராவை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த நியூ குரூப்புக்கு நான் இப்போது ரீநேம் கொடுக்குறேன். ஸோ ரீநேம் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரீநேம் அப்படின்ற டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ நான் இங்கே ரீநேம்லேயும் கேமரா அப்படின்ட்டு நான் வந்து ரீநேம் கொடுத்துக்கிறேன். ஸோ நான் இப்போ ரீநேம் கொடுத்துட்டு இந்த டைலாக் பாக்ஸை க்ளோஸ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு எக்ஸல் ஆப்ஷன் டைலாக் பாக்ஸையும் நான் இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஹோம் டேப்பில் ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா கேமரா அப்படின்ற ஃபீச்சர் வந்து ஆட் ஆகிடுச்சு. ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த டேட்டாவை ஃபோட்டோ எடுக்க போகிறீங்களோ அந்த டேட்டாவை அக்யூரேட்டாக செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அந்த கேமராவில் ஒரு கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டேட்டாவை எக்ஸல் ஃபோட்டோ எடுத்துரும். ஸோ இப்போ நீங்கள் அந்த ஃபோட்டோவை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இப்படி ஃபோட்டோ எடுத்து யூஸ் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ்னால், இந்த பிக்சர் நீங்கள் வேர்ட்லேயோ ஆர் பவர் பாயிண்ட்லேயோ ஸ்ட்ரெயிட்டாக இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரிஜினல் டேட்டாவில் ஏதாவது சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அந்த சேஞ்சஸ் வந்து ஃபோட்டோலையும் அப்படியே அப்ளை ஆகும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். Bye to all. Have a good day.